ஒரு இஸ்லாமிய கவிஞன், புரட்சி கவிஞன் எழுதுகிறான், என் வீட்டை இடித்தவன் தடுக்க போராடி என்னை பயங்கரவாதி என்கிறான். என் கண்முன்னே என் தாய் தந்தையரை கொன்றவன், என் அக்காதங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்தவன் தடுக்க போராடி என்னை தீவிரவாதி என்கிறான். என் கண்முன்னே நாட்டை அடித்து நாசமாக்கியவன் அதை தடுக்க போராடிய என்னையை பயங்கரவாதி என்கிறான். அப்படி பார்த்தால் இந்த தீவிரவாதம், பயங்கரவாதி, தீவிரவாதி என்ற சொல் எவ்வளவு புனிதமானது என்று எழுதினான். அந்த கவிஞன் எழுதிய கவிதைக்கு வடிவமாக வாழ்ந்தவன் நம்முயிர் அண்ணன் பழனி பாபா அவர்கள். அநீதியை எதிர்த்தால் நான் அயோக்கியனா? ஆம், நான் அயோக்கியன். என் இஸ்லாமிய மக்களின் மீது திராவகத்தை வீசுகிற போது தடுக்க நான் போராடினால் தீவிரவாதியா? ஆம், நான் தீவிரவாதி. இந்த தேசம் கொடிய சட்டங்களை போட்டு என்னை அடக்கி ஒடுக்குமானால் அதை தகர்ப்பதற்கு நான் போராடினால் தேச துரோகி என்றால் ஆம், நான் தேச துரோகி. அப்படி பார்த்தால் இது எவ்வளவு புனிதமான வார்த்தைகள்.